ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஒரு மலையாள படமா ரிலீஸ் ஆயிருக்க உடனடி மாங்கல்யம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு பக்காவான ஃபேமிலி டிராமா. இந்த படத்தை விஷ்ணு ரதிகுமார் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் சிட்ரசலா, அபி கிரண், அனிலம்மா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்பா அம்மான்ட்டு ஒரு ஹாப்பியான ஃபேமிலியில வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் போயிடணும் அப்படின்றது ஆசை. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பையனும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்க பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதோட நம்ம ஆம்பிஷனை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கல்யாணமும் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, என்ன பிரச்சனைலாம் வந்தது, கடைசியில அவங்க கவர்மெண்ட் ஜாப் போனாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அவங்க ஆம்பிஷன்ல ஜெயிக்கணும்ட்டு அவங்க எடுத்திருக்க கான்செப்டே ஒரு நல்ல கான்செப்ட்னு சொல்லலாம். ஒரு பொண்ணு மேரேஜ் ஆகி போயிட்டா அவங்க லைஃப் எப்படிலாம் மாறுது, அது லவ் பண்ண பையனே மேரேஜ் பண்ணிட்டு போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, அவங்க கிச்சன் வீட்டு வேலையிலேயே மூழ்கிடுறாங்க. அவங்களால மற்ற விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதையும் மீறி ஒரு பொண்ணு ஜெயிக்கிறான்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி குழந்தை அப்படி இப்படின்ட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட சுத்தி இருக்கவங்க எப்படி ஃபோர்ஸ் பண்றாங்கன்றது ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாலும் ஹீரோயின் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் அங்கங்க ஓகேவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கலாம். இவங்க ஓவராலாவே சொல்ல வர மெசேஜ் ரொம்ப நீட்டாவே கன்வே பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை ஸ்கிரீன் பிளேஸ் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா எழுதி இருக்கலாம். இவங்க அந்த கோர் பாயிண்ட்டை மட்டும் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. ஆனா மற்ற போர்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா லேக் அடிக்கிற மாதிரி எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுத்திருக்கலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் வாட்சபிள் படம். நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.